ముందుకు వెళ్దాం. కాబట్టి మీ ప్రాంతాన్ని ప్రేమించి దేవుడు అనేక మందిని మన దగ్గరికి పంపిస్తున్నాడు. హల్లెలూయా. చాలా మంది వచ్చి చక్కగా మనకు వాక్యాన్ని అందిస్తున్నారు. అవునండి, మీ ప్రార్థనను బట్టి మేము కూడా అనేక ప్రాంతాలకు వెళ్ళి సువార్త చేస్తున్నాం, అనేక మందిని ఆహ్వానిస్తున్నాం, అనేక మంది కూడా చక్కగా మన మధ్యకు వచ్చి సువార్త అందించి వెళుతున్నారు. కాబట్టి మీరందరూ కూడా ప్రార్థనలో జ్ఞాపకం చేసుకోండి. ప్రార్థన ఇంకా అనేక మందికి చేరాలి, ఇంకా అనేక సువార్త అందించాలని మేము కోరుకుంటున్నాం. కాబట్టి దైవ ఉపదేశకులు సహోదరులు రాజ్ కుమార్ బ్రదర్ గారు మన మధ్య ఉన్నారు. గట్టిగా చప్పట్లు కొట్టి మనం అందరం కూడా ఆహ్వానిద్దాం. దైవ సందేశాన్ని మనకు ఆహ్వానిస్తాం. థ్యాంక్ యూ బ్రదర్, వెల్కమ్. கண்களை மூடி நம்ம நிமிஷம் ஜெபிக்கலாம். பரிசுத்தம் இல்லங்கள் தேவனே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நம்முடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளதாயும் ஆண்டவரே எங்களை பரிபூர்ணப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறபடினாலே தகப்பனே, நீர் உம்முடைய வல்லமையின் அன்பை வெளிப்படுத்துங்கப்பா. உங்களுடைய கிருபைகளின் தயவை எங்கள் மத்தியில் வெளிப்படுத்துங்கப்பா. வந்திருக்கிற குடும்பங்கள், பிள்ளைகள், ஆண்டவரே வாலிபர்கள், ஆண்டவரே ஒவ்வொருத்தரோடும் நீர் ஏற்கனவே அப்பா அவர்களுக்கு ஏற்ற காரியங்களை நீர் செய்து முடித்து விட்டீர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் சத்தங்களுக்கு எப்பொழுது செவி கொடுக்கிற இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள முடியாது கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக நம்முடைய சகோதரர்கள், அவர்கள் பெயர்கள் தெரியாட்டாலும் ஆண்டவர்களை சந்தித்து அவர்கள் மூலமாக நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசேஷமாக தருண் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் கூட என்னுடைய பெயர் தில்லை ராஜ்குமார். ஒரு ஆண்டவரை அறியாத குடும்பத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிறேன். என்னுடைய மனைவி அனிஷா, நாங்கள் 2 பேரும் முழு நேரமாக ஒரு மிஷினரியாக இந்த சித்தூர் மாவட்டத்தில் நாங்கள் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம். இந்த ஊர் கிடையாது, திருநெல்வேலி மாவட்டம். அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டு ஒரு மிஷினரி ஊழியத்திற்காக நான், என் மனைவியும், பிள்ளைகளும் 4 பேரும் இங்கே ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. எங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒன்று எலியா, இன்னொன்று எலிசா. 2 பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் நாங்கள் வாலிபர்களுக்கு மத்தியில் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே உள்ள எல்லா கல்லூரிகள், அதே போல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை சந்தித்து இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறோம். இங்கே நாங்கள் 5 வருடம் ஆகிவிட்டது. தொடர்ந்து இந்த ரீட்ஸ்பெட் பகுதியிலே நாங்கள் தங்கியிருந்து சுற்று வட்டாரத்தில் உள்ள இந்த சித்தூரில் உள்ள எல்லா கல்லூரிகளிலும் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளிலும் கூட இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி ரொம்ப நாள் எனக்கு ஆசை உண்டு. ஏன்னா இங்கே நல்ல அமைதியாக ஒரு நல்லா உட்கார்ந்து அவனுடைய வார்த்தையை அநேகர் கவனிக்கிறீங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அப்போ இந்த நாளிலும் கூட வர சொல்லி அண்ணன் சொல்லும் போது நான் ஜெபித்த, ஆண்டவரே இந்த நாளிலும் கூட அநேக குடும்பங்கள் வருவாங்க, வாலிபர்கள் வருவாங்க, பிள்ளைகள் வருவாங்க, என்ன ஆண்டவரே பேசணும், என்ன நீங்கள் வெளிப்படுத்த போகிறீங்கன்னு சொல்லி நான் ஜெபித்த போது ஆண்டவர் உங்களுக்காக ஒரு விசேஷித்த வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அந்த வார்த்தைகளை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் 30, 60, 100 பெரிய ஒரு வல்லமையும் மாற்றத்தையும் இரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். எடுத்தவர்கள் இங்கே வாசிக்கலாம். எரேமியா புத்தகம் 32வது அதிகாரம் வசனங்கள் 27வது வசனம். எரேமியா 32வது அதிகாரம் 27வது வசனம். யாராவது வாசிக்கிறீங்களா? இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஏதாகிலும் உண்டோ என்று இந்த வசனங்கள்ல கர்த்தர் கேட்கறத நம்ம பார்க்கிறோம். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால கூடாத காரியம் அதான் சொல்லப்பட்டிருக்கு. அதிசயமான காரியங்கள், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஏதாவது ஒன்று இருக்குதா? நம்ம ஒவ்வொருவரும் அநேக தேவைகளோடு நம்ம இருக்கலாம். ஒரு சிலருக்கு பலகீனங்களோடு வந்திருக்கலாம், ஒரு சிலருக்கு குழந்தைக்காக, வேலை வாய்ப்புகளுக்காக, இல்லை குடும்பத்தின் சமாதானத்திற்காக, இல்லை பண தேவைகள், இன்னும் கடன்கள் இருக்கலாம். வீட்டில் ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு சமாதானமாக குடும்பத்துக்கு மத்தியில் நான் இல்லை, நான் ஒவ்வொரு நாளும் கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அநேக காரியங்களை நம்ம பாரத்தோடு வந்திருக்கலாம். ஆனால் நம்ம சில நேரத்தில் நினைக்கலாம், ஒரு சில காரியத்தை கர்த்தரால செய்ய முடிகிறது, ஒரு சில காரியத்தை கர்த்தரால செய்ய முடியல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படித்தானே? ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, எல்லா வியாதிகளையும் ஆண்டவர் சுகப்படுத்துவார், ஆனால் ஒரு சுகர் ஆண்டவரால சுகப்படுத்த முடியாதுன்னு சொல்லி நேரம் எங்கே தான் போகிறோம்? நம்ம டாக்டருக்கு பார்க்க போகிறோம், ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், மாத்திரைகள் சாப்பிட்றோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அதையும் கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? குணப்படுத்த முடியும். அதான் வேதம் சொல்லுகிறது.
அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆண்டவரால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று வேதம் திட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கிறது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு எப்படி இருக்கிறதா? ஒளியாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனங்களை விசுவாசிக்கிற நபர்களுக்கு எல்லாம் என்ன பண்ணும்? கூடும். இந்த வசனங்களை விசுவாசிக்கிற நபர்களுக்கு இன்றே எல்லாம் என்ன பண்ணும்? கூடும். இந்த மாதமே கூடும். என்ன எதிர்பார்ப்புகளோடு, நிறைய நெருக்கங்களோடு, நிறைய கேள்விகளோடு நம்ம இருக்கலாம். நிறைய நான் என்ன செய்ய போறேன், இந்த காரியத்தை நான் எப்படி சரிப்படுத்த போகிறேன், எப்படி இருந்து நான் வெளியே வர போகிறேன், இவ்வளவு துக்கமான சூழ்நிலைன்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். கண்ணீரோடு இருக்கலாம். சரீரத்தில் நம்ம நிறைய துக்கத்தோட தூங்குறது கூட நம்ம தூக்கம் கூட சரியா இல்லாம கவலையோடு இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, என்னால கூடாத ஒரு அதிசயமான காரியங்கள் ஏதாவது உலகத்துல உண்டா? அதான் வேதம் சொல்லுகிறது. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நான் சொன்னது போல ஒரு கிறிஸ்துவை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டு நான் ஊழியத்துக்கு கடந்து வந்தேன். நான் கல்லூரி படிக்கும் போது 3 வருடம் நான் கல்லூரி படிக்கும் போது எங்க அம்மா அப்பாலாம் வேண்டான்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் விட்டு நான் தனியா நான் காலேஜ் படித்தேன். காலேஜ் படிச்சுட்டு நைட்டு தூங்குவதற்கு ஒரு காலேஜ் பக்கத்துலேயே ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்து அந்த 3 வருஷமும் அப்படிதான் நான் படித்தேன். எங்கள் அம்மா அப்பா கிடையாது, அவங்களாம் விட்டு ரொம்ப வருஷம் ஆகிட்டு அவங்களை பிரிந்து வந்து. அப்போ நான் கல்லூரி படித்து கொண்டு இருக்கும் போது எனக்கு 3 வருடம் நான் படித்தேன். அப்போது எங்களுடைய அம்மா அப்பாலாம் நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க எப்படியோ. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து சபைக்கு போகிறவனாக தான் இருந்தேன், ஒரு சண்டே கிளாஸுக்கு போகிறவனாக தான் இருந்தேன், ஜெபிக்கிறவனாக இருந்தேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷனாக தான் இருந்தேன். காலேஜ் படிக்கும்போது கூட நான் ஒரு நல்ல வேலைக்கு சேர்ந்து ஒரு பெரிய அதிகாரியாக தான் நான் திரும்பி வீட்டுக்கு வருவேன்னு சொல்லி ஒரு உறுதியோட, ஒரு சபதத்தோட நான் வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தேன். 3 வருடம் நல்லா படித்தேன். 3வது வருடம் கடைசி எக்ஸாம் எழுத போகிறேன். கடைசி பரீட்சை எழுத போகும்போது நான் எத்தனை பாடம் ஃபெயில் ஆகிருக்கிறேன் இதுக்கு முன்னால் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் கூட்டி பார்க்கும்போது 10 பாடம் ஃபெயில் ஆகிருந்தேன். எத்தனை பாடம்? 10 அரியர்ஸ் நான் வச்சுருந்தேன். 10 பாடம் ஃபெயில் ஆயிருந்தேன். அப்போ தான் ஆண்டவரே, அப்போ தான் நான் முதல்ல ஆண்டவர் நோக்கி பார்த்தேன். ஆண்டவரே, நான் வந்து 1 இல்லை 2 இல்லை 10 பாடம் நான் ஃபெயில் ஆகிட்டேன். நான் எப்படி இந்த டிகிரியை என்னால் முடிக்க முடியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அப்போ தான் முதல்ல நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னால் முடியாது, நான் ஒரு பாடம் ஃபெயில் ஆனாலும் எந்த வேலைக்கும் போக முடியாது, இந்த 3 வருடமும் வீணாகி விடுமே ஆண்டவர், இதுக்காகவா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஏன் ஆண்டவரே என்னை இப்படி பண்ணீங்க, ஏன் ஆண்டவரே என்னை இப்படி பண்ணீங்க, இப்படி தான் வெறுப்போடு ரெண்டு ஜபம் இருந்தது. அப்போ நான் 3 வருடமும் எங்கள் காலேஜ் பக்கத்தில் தங்கியிருந்து படிக்கும் போது என் கூட அநேக நண்பர்கள் என் கூட சேர்ந்து அந்த ரூமில் அவர்களும் அந்த வீட்டு வாடகை கொடுத்து நாங்கள் சேர்ந்து இருந்திருந்தோம். அப்போ என்னை மாதிரி அவங்களுக்கும் ஒரு 4-5 பாடம் 10 பாடம் 11 பாடம் ஃபெயிலாக இருந்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே எழுத முடியாது, பாஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த காலேஜை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த நேரங்களில் நான் பார்க்கும்போது நான் மட்டும்தான் தனியாக இருக்கிறேன். அப்போ 2வது ஒரு ஷாக்கிங், ஆண்டவரே, நான் எங்கள் நண்பர்களெல்லாம் நான் நம்பி இருந்தேன் ஆண்டவரே, அவங்க ஒருத்தருமே என் கூட இல்லையா, ஏன் ஆண்டவரை இப்படி பண்ணீங்க அப்பா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், என்னுடைய படிப்புக்காக ஃபெயில் ஆகிட்டேன், நான் எவ்வளோ என் நண்பர்களுக்காக கஷ்டப்பட்டிருக்கிறேன், ஆனால் அவங்க ஒருத்தருமே என் கூட இல்லையா ஆண்டவரேன்னு சொல்லி மிகவும் கவலையோடு இருந்தேன் அந்த நாட்களில். அதே நேரத்தில் அதே அந்த ஒரு வாரத்தில் என்னுடைய மணி பார்ஸில் உள்ள அந்த மணி பார்ஸை காணாமல் போயிட்டு, நான் தங்கியிருந்த வீட்டில் அந்த மணி பார்ஸ் காணாமல் போச்சு. மணி பார்ஸில் பணம் இருந்தது, என்னுடைய ஐடி கார்டு இருந்தது, அந்த காலேஜினுடைய அந்த ஹால் டிக்கெட் இருந்தது, எல்லாமே காணாமல் போயிட்டு. அந்த 3வது பெரிய அதிர்ச்சி. அடுத்த நேரம் நான் என்ன சாப்பிட போகிறேன் எனக்கு தெரியல, அடுத்த நேரம் எப்படி அந்த ரூமுக்கு நான் ரெண்ட் கொடுக்கணும் எனக்கு தெரியல. அப்போ தான் ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நான் என்னுடைய நண்பர்களுக்காக நான் வேலை செஞ்சு நானே சம்பாதிச்சு நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன், இவ்வளோ கஷ்டப்பட்டேனே, ஆனால் ஆண்டவரை ஏன் என்னை கைவிட்டீங்க. இந்த சூழ்நிலையில் தான் நான் வந்து வருத்தத்தோடு இருக்கும் போது ஆண்டவர் என்னை சந்தித்தார். அந்த 2007 வருஷம் ஏப்ரல் மாதம் ஒரு 11ஆம் தேதி அந்த நாளில் எங்க கல்லூரிக்கு நீங்க எப்படி இங்க ஒரு சின்ன கூடுகையா இருந்து ஜெபிக்கிறீங்களே, இதே போல எங்க கல்லூரியில ஒரு கூடுகை நடக்கும், அதுக்கு நான் போனதே இல்லை. அநேக கிறிஸ்துவ அறியாதவங்க வருவாங்க, ஆனா நான் போனதில்லை. சகோதரர் வந்து சொன்னாரு, இன்னைக்கு கடைசி நாள், நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற ஊருக்கு போக போறேன், இந்த ஜபத்துல நீங்க வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. சரி, நானும் அவர் கூட போனேன். இந்த காலேஜுக்கு வெளியே ஒரு சர்ச்சில் சின்ன இது மாதிரி ஒரு சர்ச்சுக்கு வெளியே அங்கே உட்காந்துட்டாங்க. நான் ஜெபம் பண்ண பாட்டு படித்தோம். அப்போ அந்த சகோதரர் ஒரே ஒரு வசனத்தை எடுத்து ஷேர் பண்ணாரு. மத்தேயு 16:26 அந்த வசனம் இருக்குது, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன அப்படிங்கிற அந்த வசனத்தை அந்த சகோதரர்
ஆமென் சொன்ன உடனே பெரிய சமாதானம் என்னுடைய வாழ்க்கையில், பெரிய சந்தோஷம் என்னுடைய வாழ்க்கையில் வந்தது. என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு பெரிய நிச்சயத்தை என்னுடைய வாழ்க்கை அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்னால நான் இருந்தாலும் நான் வந்து ரட்சிக்கப்படாத ஒரு என்ன சொன்னாலும் ஒரு போலி கிறிஸ்தவனாக வாழ்ந்தேன். எப்ப இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டனோ அப்பதான் இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிய நான் ஆரம்பித்தேன். அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் நீங்க ரட்சிக்கப்படும் போது 22 வயசுல இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன். அப்பதான் புரிஞ்சது, இந்த ஒரு வசனம் என்னுடைய 22 வருஷத்தை மாற்றி கொண்டது. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த வசனம் எவ்வளவு வல்லமை இருக்குது. இந்த வேத வசனங்களுக்கு ஒரு வசனம் என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் மாற்றி போட்டு என்னை மன்னித்தது அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தை நான் பெற்றுக்கொண்டேன். நீங்கள் இதே மாதிரி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் இதே மாதிரி ரட்சிக்கப்படணும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் குடும்பமும் என்ன பண்ணப்படுவாங்க, ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதே போல நீங்கள் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணணும், நீங்க கிறிஸ்தவர்களா இருந்தாலும் இல்லைன்னா சபைக்கு போறவங்களா இருந்தாலும் ஜெபிக்கிறவரை இருந்தாலும் உங்க வாழ்க்கையில இதே போல தனிப்பட்ட முறையில நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, நிறைய பேர் ரட்சிக்கப்படல. ரட்சிக்கப்படாதவங்க நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையை நீங்க ரட்சிங்கன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்னுடைய வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வசனங்களை ஆராய்ந்து படிக்க முடிய கர்த்தர் கண்களை திறந்தார். அந்த ஜெபிக்கும் போது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பலனோடு ஜெபிக்க முடிய கர்த்தர் கிருபை செய்தார். அதுக்கு முன்னால சொந்த பலத்துல ஜெபம் பண்ணுவேன், 10 நிமிஷத்துல ஜெபம் முடிஞ்சிடும். சொந்த பலத்துல பைபிள் வாசிப்பேன், புரியவே புரியாது. ஆனா நான் எப்போ ரட்சிக்கப்பட்டனோ கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பலத்தினாலே நான் பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன். அப்ப நிறைய சத்தியங்களை அவர் வெளிப்படுத்தினார். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற அந்த ஜெப வேலையை தந்தார். அப்பொழுது எவ்வளவு மணி நேரம் ஆனாலும் எனக்கு முழங்கால் வலிக்கிறது இல்லை. வார்த்தைகள் ஆட்டோமேட்டிக்கா 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் ஜெபம் போவோம். சோர்வே வராது. எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறீங்க? டெய்லி 4 மணி நேரம் நான் ஜெபிக்கிறேன்னு சொல்றேங்க. எத்தனை பேர் கை தூக்கி காமிக்கலாமா? எத்தனை பேர் 4 மணி நேரம் ஜெபிக்கிறீங்க? இங்க ஒரு ஆளு தான், ஒரு ஆளு தான். இயேசு கிறிஸ்து எத்தனை மணி நேரம் ஜெபித்தாரு? பைபிள்ல சொல்லப்படல. ஆனா வரலாறு என்ன சொல்லி தெரியுமா? ஒவ்வொரு நாளும் 4 மணி நேரம் ஜெபித்திருப்பார், 5 மணி நேரம் ஜெபித்திருப்பாருன்னு சொல்லி ஒரு வரலாறு சொல்லுது. நம்ம ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அவர் நம்முடைய அப்பாவா இருக்கிறாரு. நம்ம அவரை மாதிரிதான் நம்ம இருக்கணும். அப்ப அவர் 4 மணி நேரம் ஜெபித்தாரு, நம்ம எத்தனை மணி நேரம் ஜெபிக்கணும்? 4 மணி நேரம் ஜெபிக்கணும். எத்தனையோ பேர் 10 நிமிஷம் ஜெபிக்கிறவங்களா இருக்கிறீங்க, 15 நிமிஷம், அரை மணி நேரம். ஆனா நீங்க ஆண்டவர் மேல அன்பு வைத்திருந்தீங்கன்னா, முக்கியமா வாலிபர்ல பார்த்து நான் கேட்கிறேன், நீங்க ஆண்டவர் மேல அன்பு வைத்திருந்தீங்கன்னா அதிகமா என்ன பண்ணுவீங்க? அவரை தேடுவீங்க. வேதவசனம் என்ன சொல்லுது? என்னால கூடாத அதிசயமான காரியம் ஏதாவது உண்டோ? என்னுடைய வாழ்க்கையில நிறைய கேள்விகள் இருந்தது. ஆண்டவரே, படிப்பு இப்படி போயிட்டு, நண்பர்கள் இப்படி ஆயிட்டாங்க, பணம் ஒன்றுமே இல்லை, அடுத்த நேரம் நான் என்ன சாப்பிடுவேன் எனக்கு தெரியல, அடுத்த நேரம் அந்த வீட்டு வாடகை கொடுக்கணும், எப்படி ஆண்டவர்னு சொல்லி 100 கொஸ்டின் இருந்தது. 100 கேள்விகளுக்கும் ஒரே வசனத்தை அனுப்பி ஆண்டவர் முழுவதுக்கும் பதில் கொடுத்தாரு. உங்களுடைய வாழ்க்கையில 100 விதமான கேள்விகள் இருக்கலாம். இந்த வசனங்கள் ஒன்று போதும், உங்க எல்லா கேள்விகளுக்கும் என்ன பண்ணுது? பதில் கொடுக்குது. அன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் ஒரு முடிவு பண்ணேன், இனிமேல் நான் வேலை செய்ய மாட்டேன், இனிமேல் நான் தனியாக வீட்டில் இருக்க மாட்டேன், நான் எங்கள் அம்மாட்ட போகிறேன்னு சொல்லி மனம் திரும்பி அன்னைக்கு மத்தியானம் அந்த ப்ரேயர் முடிஞ்சிருக்குது. ஒரு 2 மணிக்கு ப்ரேயர் முடிஞ்சிருக்கு. நான் 3 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு நான் போயிட்டேன். எங்கள் வீட்டுக்கு நடந்தே போகிறேன். ஒரு போய் பஸ் ஏறி இறங்கி எங்கள் வீட்டுக்கு நான் நடந்து போகிறேன். எங்கள் அம்மாட்ட போய் சொன்னேன், அம்மா நான் வந்து இங்கே வீட்டில் இருந்தே நான் படிக்கிறேம்மா அப்படின்னு சொன்னேன். அவன் அம்மா ஏற்றுக்கொள்வாங்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களோ, போய் 3 வருஷம் ஆகிட்டு திரும்பி இப்போ தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்வாங்களா யாராவது? இல்லை. நான் நடந்து போகும்போது ஜோ மட்டும் போனேன், ஆண்டவரே நான் எங்கள் அம்மாவை சந்திக்க போகிறேன், எங்கள் அப்பாவை பார்க்க போகிறேன், அவர் வீட்டில் இருந்தே என்னை படிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி நான் நடந்துக்கிட்டே ஜோம் பண்ணிட்டு போனேன். எங்கள் அம்மா அப்பா சொல்கிறாங்க, நீ இங்கே இருந்தே படி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ நான் அதுக்கப்புறம் அந்த 10 அரியருக்கும் அங்கே படிக்க ஆரம்பித்தேன். வீட்டில் உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். அந்த எக்ஸாம் வந்தது. அந்த 10 ஃபெயிலான பாடத்தையும் நான் எழுதினேன். அந்த வருஷம் 4 எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கு, அதையும் எழுதினேன். 14 எக்ஸாம் மொத்தம் எழுதினேன். தொடர்ந்து 14 நாள் போய் அந்த எக்ஸாம் எழுதினேன். அந்த ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருந்தேன். ஒரு 25 நாள் கழிச்சு ரிசல்ட் வந்தது. அப்போ என் நண்பர்கள் அந்த ரிசல்ட்டை பார்த்து எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, உனக்கு ரிசல்ட் வந்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். எல்லார்ட்டையும் சொன்னேன், இந்த பாடங்கள் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்.
அப்ப அவங்க சொன்னாங்க, நீ எழுதின 14 பாடமும் நீ பாஸ் பண்ணியிருக்கிற, ஆண்டவர் கிருபை செய்தா. அப்ப ஆண்டவரால கூடாத காரியம் ஏதாவது இருக்கிறதா? ஆண்டவரால கூடாத காரியம் ஏதாவது உண்டா? இல்ல. ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்முடைய இரத்தங்களையும் நரம்புகளையும் சதைகளையும் அவர் உண்டு பண்ணினார். நம்மை சரிப்படுத்த அவராலே முடியும். நம்ம இருதயத்துக்கு ஏற்ற மருந்து அவரிடத்துல இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய இருதயமே அவருடைய ஜீவ சுவாசமா இருக்கிறதுனால, அந்த ஜீவனுக்கு ஏற்ற மருந்து அவரிடத்துல இருக்கிறதுனால, உங்க இருதயத்தில் உள்ள குறைபாடுகள், கேள்விகள், பலகீனங்கள் எல்லாவற்றுக்கும் வேதம் சொல்லுகிறது, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஏதாவது உண்டோ? நம்ம அவரை நம்ம சார்ந்து இருக்கிறோமா? அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். நீங்க அவரை சார்ந்து இருக்கிறீங்களா? அவரையே நீங்க சார்ந்து இருக்கிறீங்களா? அவரையே நீங்க உங்களுக்கு கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறதா? எப்பொழுதும் அவருடைய கண்கள் இயேசு மேலேயே இருக்கிறதா என்பதுதான் அவர் பார்க்கிறாரு. அப்படிப்பட்ட ஐக்கியம் உங்களுக்கு இருக்கிறதா? உங்களுக்கும் ஆண்டவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் இருக்கிறதா? ஒரு ஆளை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. இந்த ஆளை குறித்து இந்த கூட்டத்துல நீ பேசு அப்படின்னு சொன்னாரு. அந்த ஆள் பைபிள்ல இருக்கிற ஒரு நபர். அந்த நபர் எங்க இருக்கிறாங்கன்னா, நீங்க எடுத்தவங்க வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 15வது வசனத்துல அங்க ஒரு நபர் வருகிறத நம்ம பார்க்கிறோம். அவங்களுடைய பெயர் அன்னாள். அந்த அன்னாளை பத்தி உங்களுக்கு தெரியும். அன்னாள் என்ன பாடுகள்ல இருந்தாங்க? அன்னாள் என்ன பாடுகள் இருந்தாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். என்ன பாடல இருந்தாங்க? குழந்தை இல்லைன்னு சொல்லி கண்ணீரோடு இருந்தாங்க. பல வருடம் அவன் கூட இருக்கிறவங்களுக்கு குழந்தை இருக்குது, ஆனா அவளுக்கோ என்ன பண்ணல? குழந்தை இல்லை. அவங்க கண்ணீர் வடிக்கிறாங்க, கவலைப்படுறாங்க, மனம் மடிவாக்குற வரைக்கும் அவளை கூட இருக்கிறவங்க அந்த அண்ணால மனம் மடிவாக்குனாங்க. ஆனால் அண்ணாளுக்கோ அவளுடைய ஜபமும் விசுவாசமும் இயேசு மேல இருந்ததுனால, அந்த கர்த்தர் மேல சார்ந்து இருந்ததுனால, அவருடைய ஜபமும் அவருடைய விசுவாசமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. நீங்க அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, அன்னாள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜபித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுது அந்த இடத்துல? நீங்க வாசிங்க. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 15வது வசனம் யாராவது வாசிங்க. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவரே, நான் மன கிளேசத்தினால இருக்கிற நான் திராட்சரசம் ஆகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதானத்திலே என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். தன்னுடைய இருதயத்தை ஊற்றி அவ ஜெபிக்கிறத பார்க்கிறோம். தன்னுடைய இருதயத்தை என்ன பண்றாளா? ஊற்றி அங்க ஜெபிக்கிறா. முழு இருதயத்தோட அவ ஜெபிக்கிறா. முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட அவ கர்த்தரை, அவளுடைய ஜபமும் கர்த்தரை அவளுடைய விசுவாசமும் சார்ந்திருந்ததுனாலே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள் என்ன பார்க்கிறோம். அவ ஜெபித்த ஒரு நபராய், தனி ஒரு நபராய் ஜெபித்தால் அவளுக்கு சாமுவேல் என்ற ஒரு பையனை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அந்த சாமுவேல் எருசலேமிலிருந்து பெயர் சபா வரைக்கும் அவனுடைய புகழ் அவ்வளவு உயரமாய் போனது. மகிமை நிறைந்த ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுத்தாரு. தனி ஒரு ஆளுடைய ஜபத்தை கேட்டு, உங்களுடைய ஜபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கர்த்தரால் அதிசயமான காரியம் செய்ய முடியும் தான். அதுக்கு அன்னாள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜபித்தாள். நீங்க சோம்பேறியா ஜபிக்கிறீங்களா? விசுவாசம் இல்லாம ஜபிக்கிறவங்களோட ஜபம் எப்படி இருக்கிறது? எலியா பாரத்தோடு ஜபித்தார், கருத்தோடு ஜபித்தார், ஊக்கத்தோடு ஜபித்தவர்கள் இருக்கிறாங்க, கண்ணீரோடு ஜபித்தவங்க இருக்கிறாங்க, அநேகரை பார்க்கும்போது விசுவாசத்தோடு ஜபித்தவங்க இருக்கிறாங்க, போராடி ஜபித்தவங்க இருக்கிறாங்க. உங்களுடைய ஜபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அன்னாள் வாழ்ந்த காலத்திலே அன்னாள்கிட்ட மட்டும்தான் கர்த்தர் பேசினார். அன்னாளுடைய ஜபங்கள் மட்டும்தான் கேட்கப்பட்டது. அன்னாளோட தான் அது இடைப்பட்டதல் பிரசன்னம் அதிகமா இருந்தது. ஏசாயா வாழ்ந்த காலத்திலே ஏசாயாட்ட மட்டும்தான் கர்த்தர் பேசுறார். அப்படித்தானே? தானியேல் வாழ்ந்த காலத்துல தானியேல்கிட்ட மட்டும்தான் கர்த்தர் பேசுறாரு. எரேமியா வாழ்ந்த காலத்துல எரேமியாட்ட மட்டும்தான் கர்த்தர் பேசுறாரு. தாவீது வாழ்ந்த காலத்துல தாவீதை மட்டும்தான் கர்த்தர் பார்த்து சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன். மோசே வாழ்ந்த காலத்துல மோசேட்ட மட்டும்தான் பேசுறாரு, வேற யார்ட்டையும் பேசவில்லை. அழைக்கப்பட்டவர்கள் அநேகரா இருக்கிறாங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர் தான். அப்ப நீங்க எல்லாரும் அழைக்கப்பட்டவர்களா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? இந்த அன்னாளை பார்க்கும் போது அழைக்கப்பட்டவர்களாய் அவள் என்ன பண்ணல? கர்த்தரை தேடல, ஜெபிக்கல. தெரிந்து கொள்ளப்பட்டவளாய் ஆண்டவர் முழுவதும் விசுவாசித்தாள். இயேசுவை ஒரு நபரை போல நம்ம விசுவாசிக்கணும். அப்பதான் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லாம நம்ம வாழ்க்கையில அப்படிப்பட்ட வல்லமை வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவை ஒரு நபரை போல நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஒரு நபரை போல உங்க மத்தியில, என் மத்தியில எப்படி சகோதரர் உட்கார்ந்து இருக்கிறாரோ பிரவீன் பிரதர், அதே மாதிரி இயேசு உங்க பக்கத்துல இருக்கார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஒவ்வொருத்தரும் விசுவாசிக்கிறீங்களா?
இங்கே ஒரு சில வாலிபர்கள் இருக்கிறீங்க, குடும்பத்துக்கு பெரியவங்க இருக்கிறீங்க, வயதானவர்கள் இருக்கிறீங்க. உங்க ஒவ்வொருவருக்கும் அவருடைய உதவி கிருபை உங்களோட கூட இருக்குது. எனக்கு இத்தனை வயசு ஆயிட்டா, அதனால கர்த்தர் ரொம்ப தூரம் போயிட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, உங்க ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு? ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய நல்ல தரிசனங்களை வைத்திருக்கிறாரு. மோசேக்கு 120 வயசு ஆனாலும் அவருடைய பலன் குறுகி போகல. அவனோட கூட தான் கர்த்தர் பேசுறாரு. நீங்க 120 வயசுல நீங்க இருந்தாலும் உங்களுக்குன்னு சொல்லி ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரு. ஆனா உங்களுடைய ஜபமும் உங்களுடைய விசுவாசமும் கர்த்தரை அன்னாலை போல சார்ந்து இருக்கிறதா? ஒரு பாடல்ல அழகான ஒரு பாடல் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. கண் மலைகளை பெருக்கத்தக்கதாய் என்னை கர்த்தர் கரம் பிடித்திருக்கிறாரு, நான் காத்திருந்து பலனடைந்து கழுகுகளை போல எலும்புவேன்னு சொல்லி ஒருத்தர் அருமையான ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். கண்மலைகளை, ஒரு பெரிய ஒரு கண்மலை எப்படி இருக்கு, இதை ஒரு மனுஷனால என்ன பண்ண முடியாது, முழுவதும் என்ன பெயர்க்க முடியுமா? அந்த பெரிய மலையை பெயர்க்க முடியாது. இதே போல உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளும் சோர்வுகளும் கண்மலை போல இருக்கலாம், யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாம இருக்கலாம். ஆனா அதை பெயர்க்க முடியாது உங்களை என்ன பண்ணிருக்கிறாரா? கரம் பிடித்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்னாள் தனி என்ற ஒரு தனி நபரை கண்மலை போன்ற பெரிய பிரச்சனைய ஒரே நிமிஷத்துல இருதயத்தை தான் ஊற்றி ஜெபிக்கிறா. அவ கருத்தோடு ஜெபிக்கிறா. எலியா என்ப ஒரு தேவ மனுஷன் கருத்தோடு 2 நிமிஷம் தான் ஜெபித்தாரு. கிட்டத்தட்ட 3 வருடம் என்ன பண்ணலையா? மழை பெய்யவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் கண்மலை போன்ற பெரிய காரியங்களை உடைத்து எரியும்படியாக அவங்களை ஒவ்வொருத்தையும் ஆண்டு தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனா நாமோ சரியா ஜெபிக்காம, ஆண்டு விசுவாசிக்காம, நம்முடைய ஜபமும் விசுவாசமும் அவரை சார்ந்து இருக்காம இருக்கிறது பெரிய குறைபாடு. அப்பதான் நம்ம வசனத்துல பார்க்கிறோம், அவரால செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்னமே கிடையாது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குது? தாமதமாய் கொண்டே இருக்கிறது. ஆனா அண்ணாளுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா அவளுக்கு ரொம்ப தாமதமாச்சு. அவள் ஜபங்கள் எல்லாம் ரொம்ப தாமதமாச்சு. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஜபங்கள் எல்லாம் தாமதமா பதில் வரலாம். ஆனா அண்ணாள் என்ன பண்ணா? கர்த்தரை விசுவாசித்தா. நான் சொன்னது போல அந்த பாடல் வடியில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நிந்தனைகள் போராட்டங்கள் வந்த போதும் கூட நீதியின் தேவன் எங்களை தாங்கினாரு. அதே போல கண்மலைகள் பெயர்க்கத்தக்கதாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார், நான் காத்திருந்து பலனடைந்து கழுகுகளை போல எழும்புவேன் சொல்லி இந்த பாடல் எழுதப்பட்டிருக்குது. இந்த பாடலை விசுவாசத்தோட நம்ம படிக்கலாமா? என்னை கர்த்தர் கண்மலை போன்ற பெரிய காரியங்களை உடைக்க முடியாது தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. நான் ஏன் சின்ன காரியங்களுக்கு கவலைப்படணும்? நான் ஏன் சின்ன காரியங்களுக்கு கண்ணீர் விடணும்? நான் ஏன் இந்த காரியங்களுக்கு கவலையோடு இருக்கணும்னு சொல்லி நீங்க அதெல்லாம் விட்டு கர்த்தர் என்னை கண்மலை போன்ற பெரிய காரியங்களை உடைக்கத்தக்கதாய் என்னை கர்த்தர் கரம் பிடித்திருக்கிறான்னு சொல்லி யாரெல்லாம் நீங்க விசுவாசிக்கிறீங்களோ என்னோட கூட சேர்ந்து இந்த பாடலை படிக்கலாமா? கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார், கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார், காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே, காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, எல்லாரும் சேர்ந்து நம்புவேன் இயேசுவை. ஒரு திருப்பி எல்லாம் சேர்ந்து விசுவாசத்தோட சொல்லலாமா? நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. இந்த பாடல சொல்லப்பட்டதன்படி கர்த்தர் நம்மளை கரம்பிடித்த காரியம் மிகவும் உன்னதமா இருக்கிறபடினாலே நம் அண்ணாலை போல நம்முடைய விசுவாசமும் ஜபமும் அவரை சார்ந்து இருக்கும் போது அதிசயமான காரியம் வாழ்க்கையில் என்ன பண்ணுது? நடக்குது. அதை ஒருவனும் என்ன பண்ண முடியாது? பூட்ட முடியாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது அவர் திறந்த வாசலை யாரும் என்ன பண்ண முடியாது? பூட்ட முடியாது. அவர் பூட்டின வாசலை யாரும் திறக்க முடியாது. நம்ம இயேசு விட்டு அப்படிப்பட்ட வல்லமை இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய இயேசு எப்படிப்பட்டவரா?
வல்லமை உள்ளவர், வல்லமை உள்ளவர். நீங்க எல்லாரும் சொல்றீங்க இயேசுனுடைய தகப்பன், இயேசுனுடைய அப்பா, அவர் வசனத்தை தான் நம்ம படிக்கிறோம். ஆனா அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? இயேசு எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. இந்த அன்னாள் அவருடைய ஜபம் எல்லாவற்றையும் மாட்டினது. ஆனா அன்னால ஒரு எடுத்துக்காட்டு ஆண்டவர் சொன்னாரு. ஆனா நம்ம இயேசுவை நோக்கி நம்ம பார்ப்போம், இயேசுவை நோக்கி பார்ப்போம். இயேசு வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. அவரால் அவர் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் எழுதின புத்தகத்துல நீங்க படித்தீங்கன்னா அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38 வசனத்தை நீங்க எழுதி கொள்ளுங்க. இயேசு வல்லமை உள்ளவராய் இருந்தாரு, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் வல்லமை உள்ளவராய் இருந்தாரு, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இயேசு வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. அவர் எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? நம்ம ஜெபிக்கும் போது என்ன பண்றது இல்ல, நம்ம சமாதானத்தை என்ன பண்றது நிறைய நேரங்கள்ல உணர்றது இல்ல. இயேசு வல்லமை உள்ளவர். அவருடைய சமாதானம் எப்படிப்பட்டது என்பதை அநேகர் பார்க்க முடியல. அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை அநேகர் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஆனா அவர் வல்லமை உள்ளவரை இயேசு இருக்கிறாரு. அவர் எங்க இருக்கிறாரு? நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறாரு. நீங்க அந்த புதிய ஏற்பாடு பகுதியில படித்து பார்த்தீங்கன்னா இயேசு நடந்து போகும்போது அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை ஒரு ஸ்திரீ தொடுறா. அவளுக்கு என்ன ஆயிட்டு? பெரிய ஒரு குணத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? கொடுக்கறத பார்க்கிறோம். இயேசுடைய வஸ்திரத்தின் தொங்கலை பிடித்த அந்த ஸ்திரீ வந்து எவ்வளவு விசுவாசித்திருப்பாங்க. இந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர்கள் என்ன பண்றாரு? அவங்க வாழ்க்கையில எதிர்பார்க்கிறாரு. ஒரு பொண்ணு, ஒரு ஸ்திரீ, அநேக வருடங்கள் பாடு உள்ள ஸ்திரீ அந்த வஸ்திர தொங்கலை விசுவாசத்தோட தொட்டா அவ பரிபூர்ண சுகத்தை என்ன பண்ணா? பெற்றுக்கொண்டா. அந்த ஸ்திரியை பார்க்கும்போது டாக்டரால கைவிடப்பட்டவள், அந்த ஸ்திரியை பார்க்கும்போது அநேகரால கைவிடப்பட்டு அநேக வருடங்கள் என்ன செய்யணும் தெரியாம பணத்தை செலவு பண்ணி இருந்த ஒரு மகள் இயேசுவை தொட்டவுடன் என்ன பண்ணாங்களா? என்ன நடந்துச்சு? சுகம் பெற்றுக்கொண்டான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதே போல உங்களுடைய தொடுதல், உங்களுடைய ஜபத்துல இயேசுவை அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நம்ம தொடுகிறோமா? இயேசுவை அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நம்ம அணுகுகிறோமா? இயேசுவுக்கு நமக்கும் அப்படிப்பட்ட ஐக்கியங்கள் இருக்கிறதா? இங்க இருக்கும்போது சரி, வீட்டுக்கு போகும்போது, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது, எப்பொழுதும் உங்களுக்கும் அவருக்கு உள்ள அந்த உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆனா இந்த நம்ம வேதத்துல பார்க்கும்போது இயேசுவும் பிதாவும் எப்பொழுதும் என்ன பண்ணாங்க? ஒன்றா இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்பதான் அவரை தொடும் போது அங்க அதிசயம் நடக்குது. அதே போல இன்னொரு காரியம், இயேசுடைய அந்த ஊழியத்தின் அந்த நாட்களில எவிரு என்ற ஒரு மனுஷன் வந்து ஆண்டவர்ட்ட சொல்றான், என்னுடைய மகள் வந்து மரண அவஸ்தைப்படுகிறாள், நீங்க வந்தீங்கன்னா என்ன பண்ணும்? நலமா இருக்கும் ஆண்டவரே, நலமா இருக்கும் ஆண்டவரேன்னு சொல்றா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து வா போலான்னு சொல்லி போகும்போது தான் இந்த ஸ்திரீ வராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வீட்டுல இருந்து எவிருடைய ஆட்கள் வந்து ஆல்ரெடி உங்க மகன் என்ன பண்ணிட்டாங்க? மரித்து போயிட்டாள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னுடைய மகள் மரித்து போட்டான்னு சொல்லி அந்த நியூஸை கேட்டவுடனே நீ வந்து என்ன பண்ணாத? பயப்படாத, நீ பயப்படாத. அவள் மரித்தால் என்ன பண்ணுவா? பிழைப்பாள். சொன்ன உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஏற்கனவே மரித்து வீட்டுல எல்லாம் அழுதுட்டு இருக்கிறாங்க. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? அவ மறிக்கவில்லை, தூங்கிட்டு இருக்கிறா, அவர் வந்து நித்திரையா இருக்கிறேன்னு சொல்றாருன்னு சொல்லி கோபத்துல இருக்கிறாங்க. கடிந்து ஒரு மாதிரி அவங்க பண்ணாங்கன்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டு கடிந்து கொண்டார்கள், முறுமுறுத்தாலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நேர இயேசு போறாரு, எல்லாத்தையும் அவிசுவாசம் உள்ள அத்தனை பேரையும் வெளியே கூட்டிட்டு விசுவாசம் உள்ள சீசர்களை மட்டும் வச்சுட்டு கதவை மூடி, மகளே எழுந்திரு, மகளே எழுந்திரு, ஒரே வார்த்தை சொல்றாரு. அந்த மகள் என்ன பண்றா? மரித்து போனவள் உயிரோட எழும்புறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இயேசுட்ட வல்லமை இல்லாம அப்படி செஞ்சாரா? இயேசுட்ட என்ன இருக்குது? வல்லமை இருக்கு. அந்த இயேசு எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ள இருக்கு. எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அப்ப எப்படி நம்ம இப்படி விசுவாசிக்கணும்? எவரு விசுவாசித்தது போல, இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ விசுவாசித்தது போல நாம எப்படி விசுவாசிக்கணும்? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் சொன்னது மாதிரி ஆண்டவரால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனா அது எப்படி நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரணும், அதான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நான் முதல்ல ஊழியத்துக்கு வரும்போது வந்து கிட்டத்தட்ட 10 வருடங்கள் மேலாகிவிட்டது. இந்த 10 வருடங்கள்ல ஆண்டவரேன்னு சொல்லி அநேக காரியங்களை கேட்டு நான் வந்து ரொம்ப பாரத்தோடு பெற்றுக்கொள்ளும் போது அநேக காரியங்கள் ஆண்டு சொல்லி தந்தாரு. ஒரு நாள் ஆண்டு சொன்னாரு, நிறைய வாக்குத்தத்தங்கள் எனக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம டெய்லி பைபிள் படிக்கும்போது டெய்லி என்ன பண்றது? ஆண்டு வாக்குத்தத்தங்கள் கொடுக்குறாரு. அப்படித்தானே? நீ அப்படி ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை இப்படி ஆசீர்வதிப்பேன், நீ மேலாகுவாய் அப்படின்னு சொல்லி நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுக்குறாரு ஆண்டவர். ஆனா நான் என்ன பண்ணேன்னா, ஒண்ணு ஒரு 10 வாக்குத்தத்தத்தை மட்டும் நான் எடுத்து ஒரு புத்தகத்தில் எழுதினேன். 10 வாக்குத்தத்தங்கள் மட்டும்.
10 வாக்குத்தத்தங்களை மட்டும் எடுத்து ஒரு புத்தகத்தில் எழுதி அந்த 10 வாக்குத்தத்தங்களையும் இந்த ப்ராமிஸ் வேர்டையும் நான் மெமரைஸ் மனப்பாடம் பண்ணி அதுக்கப்புறம் என் குடும்பத்துல என்னென்ன தேவைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது, இல்ல பைக் ஸ்டார்ட் பண்ணி எங்கேயாவது போகும்போது அந்த 10 வசனத்துல எந்த வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறாரோ அந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஆண்டவர் நன்றி செலுத்தினேன். அதுல முதல்ல வசனம் தெரியுமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன் கைவிடுவதும் இல்லை. இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உலகத்தின் முடிவு பரிந்து நான் உன்னோட கூட இருக்கிறேன். இந்த 2 வசனத்தை நான் அதிகமா பிடித்து கொண்டேன். ஆண்டவரே, நீ என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை, நீ என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. இப்படி நான் ஒவ்வொரு நாள் 100 முறை சொல்லி சொல்லி எப்போ நான் ஜெபிக்க ஆரம்பித்தேனோ அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய விசுவாசம் வந்தது. என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி என்னுடைய விசுவாசம் 1% தான் இருந்தது. ஆனா அந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் 100 முறை சொல்லும் போது இந்த 1% விசுவாசம் ஒரு 100% அது உயர்ந்தது. இப்போ எனக்கு தெரியும், அவர் என்னை விட்டு கண்டிப்பா விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இப்போ நான் எங்கேயாவது பயப்படுவேனா? நான் முதல்ல பயந்தவனா இருந்தேன், ரொம்ப பயந்தவனா இருந்தேன். பயமா இருக்கும் நிறைய காரியங்களை பார்க்கும்போது, நிறைய காரியங்களை ஒரு இருட்டான ரூமுக்குள்ள இருந்தா கூட பயப்படுவேன், அப்படி இருந்தேன். ஆனா இந்த வசனங்களை சொல்லி 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 அந்த வார்த்தைகளை சொல்லி அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை விசுவாசிக்கும் போது இந்த வசனம் 30, 60, 100 வாழ்க்கையில கிரியை செஞ்சதுக்கு அப்புறம் நான் பயப்படுறதே இல்லை. இதே மாதிரி இன்னொரு வசனத்தை நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். நீ என்னுடைய மகன் அப்படிங்கிற வசனங்கள் இருக்குது. நீ என்னுடைய மகன், நான் உன்னை கண்மணி போல காப்பாற்றுவேன், பாதுகாப்பேன். கண்மணியை தொடுகிறவன், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அப்போ அவருடைய மகன், நான் உன்னுடைய மகன் ஆண்டவரே, நான் உங்களுடைய மகன் ஆண்டவரேன்னு சொல்லி அதையும் ஒவ்வொரு நாள் 100 முறை சொல்லி சொல்லி எங்க போனாலும் அதை சொல்லி ஜெபம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் இப்போ அவருடைய மகனாவே என்ன பண்ணிட்டேன், மாறிட்டேன். அவருடைய மகனா நான் விசுவாசிக்கிறது கொஞ்சம் தான் இருந்தது. அந்த வசனத்தை நான் அதிகமா சொல்லி சொல்லி அதை பிராக்டிஸ் பண்ண இப்போ நான் அவருடைய மகனாகவே. ஆனா அதுக்கு முன்னால நான் ஏசப்பா ஏசப்பா அப்பா அப்பான்னு அவரை நான் கூப்பிட்டு இருந்தேன். அவர் என்ன மகன்னு கூப்பிட்டது கிடையாது. ஆனா இந்த வசனங்களை நான் அதுக்கப்புறம் அதிகமா சொல்லி சொல்லி அதை விசுவாசிச்சேன். ஒரு சைடு அவிசுவாசம் இருக்கும், ஆனா வசனத்தை விடுறதில்ல. இந்த வசனத்தை பிடித்து அதிகமா என்னுடைய அப்பா தான் நீங்க ஆண்டவரே, நீ வசனத்துல சொல்லியிருக்கீங்க மகன் சொல்லி, நீங்க நான் உங்களுக்கு மகன் ஆண்டவரே, நீர் எனக்கு பிரியமானவனுக்கு நல்ல நித்திரை அளிக்கிறீங்கன்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட வசனங்களை பிடித்து கொண்டு நான் அதிகமா அதை சொல்லி 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 விசுவாசத்தோட ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். என்னுடைய விசுவாசம் இல்ல, ஆண்டுடைய கிருபையும் ஈவும் இந்த வசனத்தின் மூலமாக எனக்குள்ள வந்து நான் இப்ப அவருடைய மகன் தான் சொல்லி 100% நான் அவரை விசுவாசிக்கும்படியா என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. இது காரணம் இதுதான், இந்த வசனங்கள் தான். அட்லீஸ்ட் 10 வசனமாவது உன் அதிசயத்தை காணணும். என்ன சொன்ன வாஸ்தவம், இன்னைக்கு என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஏதாவது உண்டோ, இதை நீங்க ஒவ்வொரு நாள் 100 முறை சொல்லி பாருங்க, ஒன்றுமே இருக்காது, எல்லாம் மாறி போயிடும். பலகீனமா, நரம்பு பிரச்சனைகளா, முட்டு தேய்மானங்களா, இல்ல குழந்தை இல்லாத காரியங்களா, வேலை இல்லையா, இல்லைன்னா ஏதாவது பெரிய நோயா, பலகீனமா, இல்லைன்னா ஏதாவது எதுக்காக காத்திருக்கிறீங்களா, எல்லாத்துக்கும் இந்த ஒரு வசனம் போதும். எல்லாத்துக்கும் இந்த ஒரு வசனம், உம்மால செய்யக்கூடாது அதிசயமான காரியம் இல்ல ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே, இல்ல அப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் அதை சொல்லி சொல்லி மனசுல தோணும் போதெல்லாம் சொல்லுங்க. ஸ்கூல்ல இருக்கும் போது சொல்லுங்க, காலேஜ்ல இருக்கும் போது சொல்லுங்க, வேலை பார்க்கும் போது சொல்லுங்க, உங்க வீட்டுல பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கும் போது சொல்லுங்க, உம்மால கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இல்லை ஆண்டவரே, உம்மால கூடாத காரியம் ஒன்று இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் அதை திரும்பி 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 சொல்லி 2 வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. நினைக்கும் போதெல்லாம் சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க என்ன அந்த வார்த்தைகளை கொண்டு வந்து வாய்களை அறிக்கை பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்க வாழ்க்கையில செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றில்லாதபடி எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, நிறைவாக்குகிறாரு. இது ஒரு பெரிய ஒரு மைனிட்டான ஒரு யூனிக்கான ஒரு சிறப்பான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது நான் சொல்லல, ஆண்டவர் தான் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. பிள்ளை இன்னும் இந்த நாளிலிருந்து ஏனோ தானோ நம்ம வாழ்க்கை இருந்திருக்கலாம். பலகீனமா இருக்கிறவங்க அப்படியே பலகீனமா இருக்கிறது மாத்திரையே சாப்பிட்டு இருப்பீங்க. குழந்தை இல்லையா, வேலை வாய்ப்பு இல்லையா, எல்லாம் லேட் ஆகிட்டு இருக்கு. எல்லாம் லேட் ஆனாலும் நம்ம அப்படியே நீங்க என்ன பண்றாங்க, விதியேன்னு எதையும் விடக்கூடாது. விதியேன்னு அது நடக்கும் போது நடக்கட்டும், ஆண்டவர் செய்யும் போது செய்யட்டும், ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி செய்யட்டும் நம்ம சொல்றதே என்னதான் தப்பு தான். யாக்கோபு என்ன செஞ்சாரு,
போராடி ஜெபம் ஆண்டவரே நீங்க இன்னைக்கு செய்யுங்க அப்பா. எனக்கு இன்னைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, என்னுடைய சகோதரனோட ஏசாவோட இருக்கக்கூடிய அந்த பகையை என்னோட எடுத்து போடுங்கன்னு சொல்லி இரவு முழுதும் போராடி ஜெபித்து தேவதூதனே இறங்கி வந்துட்டாரு. இதே மாதிரி நீங்க ஏசாயாவுடைய ஜெபத்தை நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஏசாயா தனி ஒருவனா ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு வரேன் அப்பா, எல்லாரும் ஊழியத்துக்கு வர மாட்டேங்காங்க, நான் வரேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஏசாயா வந்து முன்னால வந்து தன்னை ஒப்பு கொடுக்குறாரு. ஒப்பு கொடுக்கும் போது அவர் சொல்றாரு, ஆனா நான் பாவமுள்ள மனுஷன் ஆண்டவரேன்னு சொல்லும் போது கர்த்தர் அவருடைய சேராபீன்களை அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய சேராபீன்களை யாருக்கும் என்ன பண்ணது கிடையாது, கர்த்தர் அனுப்புனது கிடையாது. அவருடைய சேராபீன்களையும் சேருபீன்களையும் லெஃப்ட் சைட்ல உள்ள அந்த ஏஞ்சல்களையும் ரைட் சைட்ல உள்ள ஏஞ்சலையும் தனி ஒருவனாய் ஜெபித்த அந்த மனுஷனுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தருடைய தேவதூதரை அனுப்புகிறாரு. உங்களுடைய ஜெபம் இப்படிப்பட்டதா இருக்கணும், உங்களுடைய விசுவாசம் இப்படிப்பட்டதா இருக்கணும். அந்த சம்பவத்தை எடுத்து கூட நீங்க என்ன பண்ணலாம், ஆண்டவரே தனி ஒருவனாகி ஏசாயாவுடைய ஜெபத்தை கேட்டு உம்முடைய தேவதூதனை அனுப்புனீங்க அப்பா. தானியேல் தனி ஒருவனாய் ஜெபித்த போது தேவதூதனே வந்து அவன் ஜெபம் நடந்து கொண்டு இருக்கும் போதே வந்து பதில் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட விசுவாசம் இந்த காரியங்களை தான் நீங்க முக்கியமா போக்கஸ் பண்ணி அதை எடுத்து இந்த வேதத்தில் உள்ள இந்த கருப்பு லெட்டரை நீங்க தனியாய் பிரித்து எடுத்து உங்களுடைய புத்தகத்துல எழுதி அதை திரும்பி திரும்பி வாசித்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது என்ன பண்ணப்படும், செய்யப்படும். மருந்துகள் அப்புறம் தேவை இருக்காது, மாத்திரைகள் தேவை இருக்காது, டாக்டர்கள் தேவை இருக்காது, மன குழப்பங்கள் வராது, சமாதானத்தின் வல்லமை கிருபைகளின் தெய்வம் வாழ்க்கையில் நிரம்பி வழியும். ஆனா நிறைய பேர் என்ன பண்றது இல்ல, இது நடக்குமா அது நடக்குமா விசுவாசிக்கிறது இல்லை. அதனாலதான் முதல்ல அதிகமாக உம்மை தேடுவேன்னு சொல்லி ஒப்புக்கொடுங்க. இந்த நாள் முதல் நான் உடைய வசனங்களை விசுவாசிப்பேன்னு சொல்லுங்க. உடைய வசனங்களை விசுவாசிப்பேன். டெய்லி அதை படிக்கிறோம், ஆனால் நம்ம எடுத்து எழுதுகிறது இல்லை. டெய்லி அதை நம்ம படிக்கிறோம், ஆனால் நம்ம அதிகமாக அதை விசுவாசிக்கிறது இல்லை. இன்னைக்கு ஒப்புக்கொடுங்க, இன்னைக்கு ஒரு நிமிஷம் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே நான் ஏனோ தானான் படித்து போகிற அழைக்கப்பட்டவர்களாய் மாத்திரம் நான் இல்லை ஆண்டவரே, நான் அன்னாலை போல என்னை தெரிந்து கொள்ளும்படியா என்னை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கலாமா? ஒவ்வொருவரும் ஒப்புக்கொடுங்க, இருதயத்தில் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே நான் ஏனோ தானான் இல்லாதபடி உமக்கும் எனக்கும் உள்ள ஐக்கியம், எங்களுக்கும் உமக்கும் உள்ள அந்த ஐக்கியம், அந்த நம்முடைய விசுவாசத்தின் ஐக்கியம், நம்முடைய ஜெபம் இயேசுவை சார்ந்திருக்கிற ஜெபமாய் மாறும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கலாமா? ஆண்டவரே என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ அதில் சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. என்னென்ன தகப்பன பாடுகளோடு வந்திருக்கிறார்களோ, என்னென்ன பாரத்தோடு வந்திருக்கிறாரோ அந்த பிள்ளைகளுக்கு மேலே சமாதானத்தின் வல்லமை இப்பொழுது ஊற்றப்படட்டும் அப்பா. இந்த இரவு வேளை ஒவ்வொருத்தரும் அப்பா தூங்கும் போது அப்பா அப்படி இடைப்படுதல் பிரசன்னம் ஆண்டவரே, நீ சொப்பனத்தின் மூலமாய் அநேகரோடு நீங்க பேசுங்க அப்பா. உடைய மகிமையின் வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. உடைய இரக்கத்தின் அன்பு வந்திருக்கிற கூடியிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கு மேலே வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தரும் வாய்களை திறந்து ஆண்டவரே நீர் இதன்படி என்ன ஆசீர்வதிங்க அப்பா. இந்த தேவையோடு பல வருடம் இருக்கிறப்பா, பல வருடம் இப்படிப்பட்ட குறைவுகளோடு இருக்கிற உமக்கு தெரியும் அப்பா. ஆனால் ஒவ்வொரு என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு தேவையை கண்களை மூடி அப்பா நான் இத்தனை வருடம் இந்த குறைவில் இருக்கிறேன் மன்னிங்க அப்பா. இத்தனை வருடம் என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க அப்பா, எங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு கூட சரியா இல்லை அப்பா, எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க, கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்னால் கண்ணீரோடு கேட்ட ஆண்டவரே எனக்கு ஒரு